லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா இன்னும் கொஞ்சம் விறகு போடுமா, நல்லா எரிய விடு. அட ஏன் மாமா நீங்க வர? இதுக்கு மேல அடுப்புல இடமே கிடையாது மாமா. நம்ம பொங்கல் முதல்ல பொங்க வேணாமா? கொஞ்சம் விட்டு அடுப்புல பொட்டல் ஊத்த சொல்லுவீங்க போல இருக்கு. பேசாம இருங்க மாமா, சும்மா இருந்துச்சுனாலும் பொங்கும். இந்த பொங்கல் பொங்குமா அந்த பொங்கல் பொங்குமா? நம்ம பொங்கல் தான் பொங்கணும், புரியுதா? இல்ல தாத்தா பொங்கல் தான் பொங்கணும். அடி அமைதியா. அந்த பொங்கல் தானே பொங்குச்சு. பொங்கலோ பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பொங்குது, பொங்கல் பொங்குது, பொங்குது மாப்ள. சீக்கிரம் பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கிடுச்சு. பிரியா வா செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏய் வாடா. ஏய் போ போன் சொல்றறல. போங்கறல போ போ போ. அட என்னமா நீ அங்க போய் நின்னுக்கிட்டே? ஹேப்பி பொங்கல். ஹாய். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். எதுக்குமா நீ ஏமா அங்க போற? மாமா நாம செல்ஃபி எடுக்கலாம். எடுக்கலாம். வா. சாரி மாப்ள. வாடாங்க. டேய் வாடா வாடா. என்னடுங்க. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். என்னையா போட்டிக்கு ரெடியா? ஏம்பா நாங்க எப்பவோ ரெடி. யார் இப்ப நடத்த போறது? இங்க இருக்கிறதுலயே எங்க அப்பா தான் பெரிய தலைக்கட்டு. எப்ப போட்டி வச்சாலும்
அப்பாவை தான் ஜட்ஜா இருக்க சொல்லுவாங்க. பாரபட்சம் பார்க்காம பக்காவா தீர்ப்பு சொல்றதுல என் அப்பாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவர் பெரிய ஜட்ஜி. சாரி அம்மா. உங்க அப்பா பாரபட்சம் பார்க்காம தீர்ப்பு சொல்லுவார்னு சொன்னியா? அதோ சிரிப்பு அடக்க முடியல. உங்களே ரெஃப்ரியா போட்டு நீங்களே ஜெயிக்கலான்னு என்ன ஸ்கெட்சா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன் எங்க அப்பாவுக்கு என்ன? அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணுவாரு. வேணா உங்க டீமுக்கு மட்டும் உங்க அப்பாவை ஜட்ஜா இருக்க சொல்லு. நல்லா சொல்லுவாரு தீர்ப்பு. சரி 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 விடுங்க. யார் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இதுக்கு தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தைய வர சொல்லிருக்கேன். யாரு? பாரு. எங்க பாக்க? ஐயோ இந்த ஓல்டு ஜோக்க கட் பண்ணு மேகலா. பாருனா அந்த பாரு இல்ல, அவ பேரு பாரு, அதாவது பார்வதி. ஓ பார்வதியா? ஏய் இந்த சீரியல் எல்லாம் வருவாங்களே அந்த பாருவா? ஆமா கரெக்ட், அவளேதான். இன்னைக்கு அவளை வர சொல்லி நேத்தே கால் பண்ணி சொல்லிட்டேன். ஓ அப்பா உங்களுக்கு ஓகே தானே? இவங்க 2 பேரை தவிர வேற யாரா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். ஓகே அக்கட చూడు. ஹாய் பாரு. ஹாய். வா 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 வா. ஹாய் பாரு. வா 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 வா. ஹாய் ரேவதி. அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்க, மெழுகு செல்ல மாதிரியே இருக்க. வா வா வா. கம் கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். ஓ ரேவதி, இதுதான் நீ சொன்ன ஒரு வீட்ல 2 அணியா? பாயிண்ட் கரெக்ட்டா புடிச்சிட்ட. என்ன பண்றது, எங்க அப்பா விசுப்பட மாதிரி நடுவுல கோடு போட்டு வச்சிட்டாரு. இப்ப குடும்பம் 2 பிரிஞ்சு பாஷாவா ஆண்டனியா நிக்குது. நீதான் இந்த போட்டியை நியாயமா பாரபட்சம் பார்க்காம நான் சொன்ன மாதிரி நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஓகே? பொங்கல் அதுவுமா என்ன பண்றதுனே தெரியாம போர் அடிச்சு போய் உட்கார்ந்திருந்தேன். இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொறுப்பை கொடுத்திருக்க. சூப்பர், சிறப்பா முடிச்சிடலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். போட்டிக்கு என்ன பெட்டு? போட்டி அப்பா என்னப்பா சொல்லுங்க. சீதா ஒரு லட்சம். சார் என்ன சார்? போட்டிக்கு பந்தய காசுமா 1 லட்சம் ரூபாய். ஓ அப்போ நான் எதிர்பார்த்ததை விட பலத்த போட்டியா இருக்கும் போலியே ரேவதி. அப்பாடா. ஆனா இந்த 1 லட்சம் ரூபாவை பார்த்தா நானும் பேசாம உங்க டீம்ல கலந்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. எங்க என்னதான் ஜட்ஜ் ஆக்கிட்டீங்களே? நான் வச்சிட்டேம்மா, அந்த டீமையும் வைக்க சொல்லுங்க. என்னங்க இது? அவர் பணத்தை வச்சாருன்னா நீங்களும் பணத்தை வைங்க.
அதை விட்டுட்டு அதுக்கு பதிலா தாலியை கொண்டு வந்து வைக்கிறீங்க. இது ரொம்ப தப்பா இருக்குங்க. அம்மா, நியாயம் தர்மம்லாம் அந்த பையனுக்கு தெரியாதுமா. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு ஒன்று தான். அந்த தாலியை ஜெயிக்க தான் இந்த போட்டியிலேயே நான் கலந்துக்கிறேன். ரேவதி, பாரு, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ ஒண்ணும் கண்டுக்காத பாரு. நீ எப்பவுமே ஒரு கேம் ஷோ நடத்துற மாதிரி நடத்து, அவ்வளவுதான். ஐயோ பாரு, நீயே பாரு. இந்த கேம் ஷோ நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். நீ பயப்படாத. யூ டோன்ட் வரி. சரி, ஓகே. சோ ஸ்வீட். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. மொத்தமா 5 போட்டிகள் இருக்கு. சோ பெஸ்ட் ஆஃப் 5. அதுல எந்த டீம் 3 போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பொங்கல் விளையாட்டு போட்டியோட வின்னர். ஓகேவா? சோ அவங்களுக்கு இந்த பவுல்ல இருக்கிற 1 லட்சம் ரூபாய் கேஷும் அதுக்கு போட்டியா வச்சிருக்கிற அந்த கோல்ட் ஜுவல்லரியும் கொடுக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகே 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 ஓகே. குட். சோ நம்ம இப்போ இந்த போட்டிக்குள்ள வந்தாச்சு. முதல் போட்டியா என்ன நடத்த போறோம்னா, உரியடி போட்டி. இது வழக்கமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச போட்டி தான். பெருசா எதுவும் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. ஆனா இன்னைக்கு நாம இதை எப்படி பண்ண போறோம்ன்றத நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 3 பேர் வர போறீங்க. கண்ணை கட்டி விட்டுருவோம். கரெக்டா மேல கட்டி இருக்கிற உரிய ஒரே ஸ்விங்ல நம்ம கையில இருக்கிற தடியால அடிச்சு உடைக்கணும். அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் சொல்றேன். ஒரே ஒரு தடவை தான் வீசணும். உரிய அடிச்சவங்க ஜெயிச்சாங்க, காத்துல வீசுறவங்க காலி. சோ இதுல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் கிடையாது. ஒரே சான்ஸ், ஒரே அடி. ஓகேவா? ரெடியா? ரெடி 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 ரெடி. டபுள் ஓகே. ரெடி. சரி, முதல்ல ராஜா டீம் யார் வர போறீங்க? நானு 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 நான் வரேன். நானு நானு நானு. ரேவதி, ஒழுங்கா உடைச்சிருவல்ல? டேய், என்ன நினைச்சிட்ட நீ உங்க அக்காவை பத்தி? டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் அளந்து கரெக்ட்டா குறி பார்த்து வச்சிருக்கேன். தெரியுமா? எத்தனை ஸ்டெப் வச்சு எவ்வளவு தூரம் போய் எங்க நின்னு அடிச்சா அங்க நின்னு அடிப்பேன். பானை உடைச்சு செதறத நீ பார்க்க போறடா. சரி, உடைச்சிட்டு வா. யா யா ரெடி. கரெக்டா போற, உடைச்சிட்டு வர. ஓகே? சல்லி சல்லியா இந்த சைடுல இருந்து ரேவதி வரா. சூப்பர், வெரி குட். யா கமான் கமான் ரேவதி, கமான். யா ஹா. ஓகே, வா, 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 ரெடி. வா. ஆல் தி பெஸ்ட். சூப்பரா விளையாடுங்க. சான்ஸ் தான். Yes. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க வெச்சுக்கோங்க. ஏய், அம்மா 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 அம்மா. ஐயோ 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 ஐயோ. தோ வரேன். ரேவதி கமான். ரேவதி. ஓகே. இல்ல இல்ல நோ நோ நோ. அம்மா ரேவதி, இங்க நாங்க இருக்கோம். இல்ல இங்க இல்ல. 1 ஏய். 2 4 5 ஐயோ 7 எங்க எங்கே போயிட்டு இருக்காங்க? ஐயோ. அண்ணி மாப்ள, உங்க அக்காவுக்கு அவார்டு கொடுத்தது தப்பே கிடையாது.
வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருந்த பானி அடிக்கிறதுக்கு வீதிக்கே போயிட்டா. எங்க இப்படி பண்றாங்க? இன்னும் கொஞ்சம் விட்டா அவளை ஆட்டோ அனுப்பி தான் கூட்டிட்டு வரணும். போய் வர சொல்லுங்க மாப்ள. ஆத்தாடி! ஐயோ! ஐயோ! ஆத்தாடி! ஐயோ! என்ன இது? இதடா சுத்துனதுல மறந்துருச்சு, சாரிடா. அப்படியே போட்டு ரொம்பவே அமக்கலமா இருக்கு. போதும்டா. அவ்வளவு தூரம் ஓடிட்டீங்க, கொஞ்சம் விட்டுருந்தா அப்படியே பாகிஸ்தான் பார்டருக்கே போய் குச்சி வச்சு ஐயோ, சண்டை போட்டுருப்பீங்க போல சாதிக்கலாங்கிற இருக்கு. ஒரு வெறி. நல்லா சாதிச்சீங்க. சரி சரி கொடுங்க. அடுத்தது மார்க்ஸ் டீம், உங்கள இருந்து யார் வரா? மாமா நான் போறேன் மாமா. டேய் மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, பக்கவடி பண்ணானு. அடிச்சு கிழிப்பாரு. பாண்டி மாமா அந்த முதல் பானையை அடிக்காத, அந்த ரெண்டாவது பானைய அடிக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது மாமா, குறிப்பாத்து அடிக்கிறேன். ரெண்டாவது பானியா? ஒண்ணுதானே இருக்கு. இவரு ரெண்டாவது பானை ஏதோ அம்மா, சொல்றாரு. எங்க சார்பா பாண்டி இறங்குறாரு. வா. ஓகே வாங்க, ஆல் தி பெஸ்ட் பாண்டி, கலக்குங்க. சூப்பர். ஓகே தேங்க்யூ. இந்தாங்க புடிங்க குச்சிய. ஐயோ என்னையா இதெல்லாம்? என்னம்மா? ஐயோ! என்ன பண்ணிட்டு இருக்க? மாலை கட்டி அண்ணா, என்ன ஆள் மேல அடிச்சு வேற மாதிரி நீ பேசுறா. போடி நோண்டா எல்லாம் போன்னு, பாத்து. நீ போ. என்ன? போக சொல்லுங்க அவனை. குடு பண்ணு. ஐயோ வலிக்குதாம்மா? தாடி கிழிச்சு விடுமா. ஏம்மா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். போடா. நீ போ பாண்டி, நீ போ. வலிக்குதே. ரொம்ப வலிக்குதா? பண்டிகை நாள் அதுமா என் மண்டையை உடைச்சிட்டானே. பார்த்து கூட்டு போ. ஐயோ. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நானே அடிக்கலான்னு தான் இருந்தேன். வாங்க. சரி ஓகே, இப்ப அடுத்த போட்டிக்கு போலாமா? ஓகே. சத்தம் இல்லாம ஆரம்பிச்ச இந்த போட்டி இப்போ யுத்தமா மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கலவர பூமியில அடுத்ததா உங்க டீம்ல இருந்து யார் வர போறாங்க? அடுத்து நானே வரேங்க. எங்க இருந்து வரீங்களா? ஆஹா, வாடா 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 வாடா. வா, வா, வா. இருங்க, வா. ஐயோ, என் தளபதி. ராஜா இப்போ பானையை உடைக்க போறாரா இல்ல வேற யார் மண்டையாவது உடைக்க போறாரான்னு பார்க்க போறோம். ராஜா ரெடியா? ரெடி. கம் ஆன் ராஜா. கமான் கமான் வாடா வாடா ராஜா, வாடா. வாடா வாடா. வாங்க வாங்க ஏங்க. வாடா வாடா வாடா. வா, அப்படியே வா. சிங்கக்குட்டி நேரா வா. அப்படியே கரெக்டா அடிச்சுடா டேய். சரியா வந்திருக்க, சரியா வந்திருக்க. ஏய், வா வா வா, போடு போடு. அடறாங்க. அந்த பானையோட விலை 100 ரூபாய். 100 ரூபாய். ஓ மாப்ள, அவ சொல்றதே கேட்காதயா? உடையா? டேய், அவன் பானை சொல்றாரு, நீ அடறா. அடிங்கடா மாப்ள. ஏய், அப்படிதான் டேய், சொல்றாரு. விட்டுறாத டேய். கம் ஆன் டேய், ராஜா, அடி. அடிடா. வா வா வா. டேய், அடிங்க. அட ஏய், போயா. ஐயோ, டேய். ஐயோ, போச்சு. இருங்க இருங்க. ராஜா ராஜா ராஜா. ராஜா இருங்க இருங்க இருங்க. ஒருத்தருக்கு ஒரு இருங்க, இப்ப சான்ஸ் தான். அடிச்சிருவேன், இல்ல இருங்க. இல்ல இல்ல. ஓ, ஒரே வெளிய ஒரு போயா. சான்ஸ் தான். ஆல்ரெடி நீங்க அவுட். வாங்க. இவனை போய் நம்புன பாரு. போங்க. வேஸ்ட். ஓகே, இப்போ மார்க்ஸ் டீம்ல இருந்து யார் வர போறா? மச்சான் தான் போறாரு.
ரவி அப்பா வாடா. நான் போ ரவி போ. இங்க இருக்கீங்களே. இந்த பார், கரெக்டா அந்த 2வது பானை அடிக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஓகே ஓகே. அது இருமா வர. போடுங்க போடுங்க போடுங்க. ரவி Okay. கரெக்டா போங்க. ஸ்டார்ட் பேஸ் அச்சு மண்டே தேங்க்ஸ் பண்டி. கலகுங்க போங்க. தேங்க் யூ. மாமா வாட் இஸ் திஸ்? திடீர்னு ஹெல்மெட்டோட வரீங்க? அவங்க பானை உடைக்கிற சாக்குல நம்ம 5 பேரோட மண்டை உடைக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னு நான் பாத்துறேன். ஞாபகம் வச்சுக்கடா, அந்த 2வது பானை. ரைட்டா கரெக்ட். டேய் பாணி ஆடுறா. ஐயோ என்னாச்சு? ரவி தம்பி ரவி நீ அவுட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. போ 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 போப்பா போ போ போ. தோத்துட்டேன். சரி விடு.